ரைட். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்டார் வச்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ண ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இது. அதையே இன்னைக்கு மாடிஃபை பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இட் பிரிண்ட்ஸ் லைன் நம்பர் 1ல 1 ஸ்டார்ட் ஆகும். அடுத்த லைன்ல அடுத்த நம்பர் 1க்கு அடுத்த நம்பர் 2 3, அடுத்த லைன்ல அதுக்கு அடுத்த நம்பர் அண்ட் சோ ஆன். ஒன்ஸ் 9 ரீச் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து 1ல இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்க 1, அடுத்த லைன்ல 2 3 4 5 6 7 8 9 10 கிடையாது, 1 2 3 இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். நம்பர்ஸே பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ யாருக்காவது உங்களுக்கு தோணுதா இதுல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு? எஸ் சிவரஞ்சனி. சார் நீங்க வந்து கீழ அந்த 5 ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண சொன்னீங்களா சார் அந்த ப்ராப்ளம்ல? ஓகே. இதுல ஒரு லூப் யூஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ணலாமா சார்? ஒரு லூப் யூஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ணலாம். அப்படி ஒரு லூப் யூஸ் பண்ணும்போது ஸ்டார் இன்டு ஐ போடலாம் இல்லையா? எஸ் சார். போன தாட்டி நான் இப்படிதான் ஹோம்வொர்க்ல சால்வ் பண்ணேன். சோ அந்த ஓகே. அப்ப வந்து ரெண்டாவது ஃபார் லூப் எடுத்துக்கணும் அப்படின்றது முதல்ல சொல்லிருக்கணும். கரெக்டா? சார் ஆமா சார். அப்போ ரொம்ப நாள் ஆனனால நான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். ஓகே. சோ இன்டர்வியூல இந்த எக்ஸ்கியூஸ சொல்ல முடியாது இல்லையா? கரெக்டா? சோ நான் ஒரு கேண்டிடேட் கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி இதை படிச்சேன் இப்ப மறந்து போச்சு அப்படின்னா ஆஸ் அன் இன்டர்வியூவர் இந்த ஆன்சர் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தெரியுமா தெரியலையா அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஆன்சர். தெரியும் இல்ல தெரியாது. 2 மாசத்துக்கு முன்னாடி தெரியும் அப்படின்றது ஆன்சர் கிடையாது. தெரியுமா தெரியாதா அவ்வளவுதான். சோ இன்டர்வியூக்கு நீங்க அப்படிதான் தயார்படுத்திக்கணும். ஓகேவா? சோ ஒரே ப்ராப்ளம மல்டிபிள் அப்ரோச்சஸ்ல சால்வ் பண்ணலாம். எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. தெளிவா இருக்கும். அப்பதான் அந்த இன்டர்வியூல நம்ம கிளியர் பண்றதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஃபைன். கமிங் பேக் டு த ப்ராப்ளம். என்ன பண்ணலாம்? இப்போ எனக்கு ஸ்டார் பிரிண்ட் பண்ண வேண்டாம். ஐ வாண்ட் டு பிரிண்ட் த நம்பர். என்ன பண்ணலாம்? யார் கெஸ் பண்றீங்க? எஸ் ஹரிபிரசாத். அந்த ரோக்கு கீழே நம்மளுக்கு ஒண்ணுன்னு அசைன் பண்ணிட்டு ஸ்டாருக்கு பதில் நம்மன்னு போட்டா எங்கப்பா போடணும்? நம்மன்னு ரோன்னு அசைன் பண்ணிருக்கோம்ல நேம் மேல. ஆமா. அது கீழே வந்து நம்மன்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதுக்கு வந்து ஒண்ணுன்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே. சோ எத்தனை பேருக்கு ஹரிபிரசாத் சொன்னது புரிஞ்சுது? ஓகேப்பா நீ சொன்னது கரெக்ட். எத்தனை பேருக்கு ஹரிபிரசாத் சொன்னது புரிஞ்சுது? சோ நம்ம இப்ப இங்க ஸ்டார் பிரிண்ட் பண்ண போறதுக்கு பதிலா ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதானே? எனக்கு ஸ்டார் வேண்டாம். ஸ்டாருக்கு பதிலா எனக்கு ஒரு நம்பர் வேணும். எந்த நம்பர் வேணும்? அதுக்கு நம்பர்னு ஒரு வேரியபிள் நான் புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்பர் 1 இருக்கு. 1 பிரிண்ட் பண்ணியாச்சு. அந்த 1ன்றது 2 ஆகணும் இல்லையா? அடுத்த டைம் வந்து 2 ஆகணும். அப்போ அந்த நம்பர் வேரியபிளை இங்க இன்கிரிமெண்ட் பண்ணிக்கணும். நம்பர் பிளஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் 1ன்னு ரன் ஆயிட்டு இருந்த நம்பர் அடுத்து 2 ஆயிடும். ஓகே. ஆனா ஃபார் லூப் வந்து இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு கேரக்டர் தான். அடுத்த லைன்ல வரும்போது நம்பர் வந்து 1 ஆயிடுச்சா? ஸோ 1 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் சாரி ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 2 இருக்கும். 2 பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க 3 ஆயிடும். அதுக்கப்புறம் 3 பிரிண்ட் ஆயிரும். தென் இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன் அண்ட் சோ ஆன். ரன் பண்ணி பாத்துருவோம். ஓகே. ஆனா இதுல ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகல. 23ன்னு வருது. எனக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் வேணும். எப்படி பிரிண்ட் பண்ணலாம்?
2 பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் வேணும். எண்டுக்குள்ள இருக்க அந்த சிங்கிள் கோட்ஸ்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம் சார். எங்க எண்டு பக்கத்துல சிங்கிள் Okay. கோட்ஸ் இப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? 2 நம்பர்ஸ்க்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கும் சார். ஓகே, வெரி குட். 2 நம்பருக்கு நடுவுல ஸ்பேஸ் இருக்கு. அவுட்புட் எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சுதா? இல்லண்ணே, அதுக்கு வந்து நம்ம இன்னொரு கண்டிஷன் போட்டா ஆ? இன்னொரு கண்டிஷன் போட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். 9 வரும்போது நம்ம திரும்ப நம்பரை வந்து 1க்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா திரும்ப ஓகே ஓகே. மத்தவங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுதா இப்ப ஹரிபிரசாத் என்ன சொன்னாருன்னு? காயத்ரிக்கு புரிஞ்சுதா? அமிர்தா? புரிஞ்சிருச்சு. ஓகே, என்ன பண்ணோம்? ஸோ இப்போ நம்பர் வந்துட்டு இஃப்ல வந்துட்டு நம்பர் ஈக்குவல் 9 இருந்தது அப்படின்னா ஈக்குவல் டு 9 இருந்தது அப்படின்னா திரும்ப நம்பரை வந்துட்டு 1ன்னு அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப எங்க பண்ணணும் அத? ஸோ அந்த நம் ஈக்குவல் டு நம் பிளஸ் 1ன்னு இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழே செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு கீழே நம் ஈக்குவல் டு 9 அப்படின்னு போட்டா நம்பரை வந்து 1ன்னு ரீசெட் பண்ணிக்கணும் இல்லையா? 9 வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணிக்கணும். ரைட், அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ணக்கூடாது, ரீசெட் பண்ணிக்கணும். கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். கரெக்டா ஒர்க் ஆச்சா? கரெக்டா ஒர்க் ஆச்சா? ஈக்குவல் டு 9 இல்ல, கிரேட்டர் தென் 9. ஓகே, ஃபர்ஸ்ட் கரெக்டா ஒர்க் ஆச்சா? என்ன ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்க, ஒர்க் ஆகலன்னா என்ன ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்க. ஒர்க் ஆகல ஆயிடுச்சு. ஓகே, ஒர்க் ஆயிடுச்சு. ஒர்க் ஆகல, என்ன ஒர்க் ஆகல? இஃப் நம் ஈக்குவல் டு 9 சொல்லியிருக்கோம், அதுக்கு பதிலா நம் 1ன்றத வந்து கொடுத்துருக்கோம் சார். அப்ப 9க்கு பதிலா அந்த இடத்துல 1 தானே சார் வந்திருக்கு. நம்மளுக்கு தேவை 9, அதுக்கப்புறம் 1 தானே வேணும். ஒர்க் ஆகல தானே சார். என்ன ஒர்க் ஆகல? அவுட்புட்ல என்ன வரல? இப்ப நம்ம இஃப் கண்டிஷன்ல வந்து நம் ஈக்குவல் டு 9 கொடுத்துட்டோம் இல்ல சார். இல்ல, நான் அது ப்ரோக்ராம், நான் அது ப்ரோக்ராம் கேட்கல, அவுட்புட்ல என்ன ஒர்க் ஆகலன்னு கேக்குறேன். 7, 8 அதுக்கப்புறம் வந்து 9, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அவுட்புட் வராம 9 வரல இல்லையா? ஆமா சார். ஓகே, அததான் கேக்குறேன். 9 வரல. ஓகே, இப்ப சொல்லு என்ன தப்பு? சார் ஆக்சுவலா லைன் நம்பர் 16, 17 15க்கு முன்னாடி போட்டா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஃபைன். நித்யா என்னமா சொல்லிட்டு இருந்தா சொல்லுமா. சார் அதுக்கப்புறம் தான் சார் யோசிக்கிறேன் என்ன பண்றலாம் அப்படின்ட்டு. ஓகே, சோ ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டேன், 9 மிஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு சொல்யூஷன் வந்து யோசிச்சுட்டு இருக்க இல்லையா? அதாவது இதுக்கு சொல்யூஷன் வந்து பல வகையில பண்ணலாம். ஓகே, இதை நான் ஸ்டார்ட் பண்றேன். டீபக் பண்ணுவோம். டீபக் பண்ணாதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இது ஏன் குதிக்குது? ஃபோர் 5 6 7 8 பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்ப நம்பர் வேரியபிள்ல என்ன இருக்கு வேல்யூ? எயிட் இருக்கு. சோ இப்ப என்ன இருக்கு? 9 இருக்குண்ணா. இந்த 9 பிரிண்ட் பண்ணோமா? ஆமா, பிரிண்ட் பண்ணணும்.
பண்ணிருக்கோமா? இல்ல சார், இன்னும் பண்ணல. பண்றதுக்கு முன்னாடியே ரீசெட் பண்றோம். கரெக்டா? 9ன்ற நம்பர் வந்த உடனே 1ன்னு மாத்திடுறோம். அப்போ பிரிண்ட் பண்ணும்போது 1 தான் பிரிண்ட் ஆகும், 9 பிரிண்ட் ஆகாது. இதனாலதான் 9 பிரிண்ட் ஆகல. அப்போ இது எப்படி சால்வ் பண்றது? நம்பர் வந்து 9 வரும்போது ரீசெட் பண்றதுக்கு பதிலா 9க்கு அடுத்த நம்பர் 10 வரும்போது ரீசெட் பண்ணலாம். ஓகே, 10 வரும்போது ரீசெட் பண்ணலாம். அப்போ 9 பிரிண்ட் ஆயிரும். 9 + 1 அப்படின்னா 10 ஆயிடும். அப்போ 10 வரும்போது ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரன் பண்ணோம்னா கரெக்டா ஒர்க் ஆகும். ஒன் 2 3 4 5 6 7 8 9 1 10 வரும்போது நம்ம ரீசெட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஹரிபிரசாத் நீ என்னப்பா சொன்ன? இல்ல ஹரி, 2 பேர்ல யாரோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? சார் அதான் லைன் நம்பர் 16 17 வந்துட்டு 15க்கு முன்னாடி போடலாம்னு சொன்னேன் சார். அது =9 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த வேல்யூ. ஓகே, அதாவது நம் ஈக்குவல் டு நம் பிளஸ் 1 கீழே கொண்டு வரணும்ன்றீங்க, கரெக்டா? ஆமா சார். அப்புறமா இது =9 அப்படின்னு. ஓகே, இப்படியும் போடலாம். இல்ல, ஓகே சார். இப்படி போட்டா ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்? ஓகே, நம்ம 2 ஆயிடும் சார், 1 ஸ்கிப் ஆயிடும். வெரி குட். சோ நம்பர் ஈக்குவல் டு 1ன்றது பிரிண்டே ஆகாது. 9 இருக்கிறப்போ 1 போடுறோம், 1க்கு அடுத்த லைன்லயே 2 ஆயிடும். 9க்கு அப்புறம் 2 தான் வரும், 1 வராது. 1 இஸ் மிஸ்ஸிங். ரைட். ஒருவேளை இந்த ஆர்டர்ல தான் நான் போடுறேன் அப்படின்னா இதுல என்ன சேஞ்ச் பண்ணா ஒர்க் ஆகும்? அந்த இஃப் வெளியில எடுத்துக்கணுமா சார்? இஃப் எல்லாம் இடம் மாத்தாமலே நம்ம ஈக்குவல் டு 0 கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, புரியுதா ஹரி? ஓகே. நம்பர் ஈக்குவல் டு 1 போடுறதுக்கு பதிலா நான் 0 போட்டேன்னா இந்த இடத்துல 0 + 1 1 ஆயிரும் இல்லையா? கரெக்ட். ஆமா சார். சோ இது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 1. வேற யாருக்காவது வேற எப்படியாவது சால்வ் பண்ணலாம்னு தோணுதா? சோ இதுல நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகே, ஒரு ப்ரோக்ராம்க்கு பல வகையான சொல்யூஷன் இருக்கு. ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி தான். 5 6 7 8 9 10 2 சாரி 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இது எப்படி பிரிண்ட் பண்றது? ஜீரோ கிடையாது, சாரி 1. இது எப்படி பிரிண்ட் பண்றது? இனிஷியலைசேஷன் பண்ணும்போது 5 வச்சுக்கலாம் சார். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? அதேதான் சார், இனிஷியலைஸ் பண்ணும்போது 5 வச்சுக்கலாம். ஓகே, சோ நம்ம ப்ரோக்ராமிங்ல எந்த ஒரு லாஜிக்கும் சேஞ்ச் ஆகல. ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு அடுத்த நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர், அடுத்த நம்பர், அடுத்த நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர், அடுத்த நம்பர், அடுத்த நம்பர், அப்படியே போயிட்டு இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகிறதுக்கு பதிலா 5 பிரிண்ட் ஆகுது, அவ்வளவுதானே? மத்த லாஜிக் எல்லாமே சேம் தான், ரைட்? சோ 1க்கு பதிலா 5ன்னு போட்டோம்னா
இந்த ப்ரோக்ராம் அப்படியே ரன் ஆகும். 1 செகண்ட், எனக்கு ஒரு கால் வருது. ஓகே, இது புரிஞ்சுதா? லாஜிக்ல வந்து எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஆரம்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் 1க்கு பதிலா வேற ஒரு நம்பர்ல இனிஷியலைஸ் ஆகுது. ஒருவேளை 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 9. ஸோ 9 1 2 3 4 5 6 7 8 9. இதுல நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நான் 5 கொடுத்துருக்கேன். 4 ரோ தான் பிரிண்ட் ஆகுது. அது யாருமே நோட் பண்ணல. ஏன்? ரோஸ் +1 பிரிண்ட் பண்ணோம் சார். எங்க? ஃபார் லூப்ல ரோஸ் +1 டிக்ளேர் பண்ணோம். ஓகே, ரோஸ் +1. ஒன் 2 3 4 5 அவ்வளவுதான். ஆக்சுவல் ப்ராப்ளம் அது கிடையாது. நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க, ஃபைன். ஆக்சுவல் ப்ராப்ளம் அங்க கிடையாது. இத போட்டா சால்வ் ஆகுது, ஃபைன். சொல்யூஷன் அது கிடையாது. இந்த ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ என்ன இருக்கும்? 0 1 சார். 1ஆ 0வா? 0 0. ஓகே, அப்போ இந்த ஃபார் லூப்ல ரேஞ்ச்ல என்ன இருக்கும்? 0 0. சோ ரேஞ்ச் ஆஃப் 0னா ஏதாவது நம்பர் வருமா? இல்லண்ணா, அதான் அங்க எம்டி ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, அதனாலதான் முதல் லைன்ல எம்டி ஸ்பேஸ் இருக்கு, ரைட்? +1 வந்து இங்க போடணும். இப்போ முதல் லைன்ல எம்டி ஸ்பேஸ் கிடையாது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்தது, இங்க எம்டி ஸ்பேஸ் கிடையாது. சோ ப்ரோக்ராம்ல இது மேல +1 போட்டா சால்வ் ஆயிரும், கரெக்ட் தான். ஆக்சுவல் ப்ராப்ளம் அது கிடையாது. ஆக்சுவல் ப்ராப்ளம் இங்க இருக்கு. மேல +1 போட்டா ஒர்க் ஆகும், தப்பே கிடையாது. ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பிரச்சனை செகண்ட் லைன்ல தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன்ல கிடையாது, இல்லையா? ஃபர்ஸ்ட் லைன்ல 0 ஐட்ரேஷன்ல ஐட்ரேஷன்ல 0ன்னு வரும்போது இந்த ஃபார் லூப் எதுவுமே பிரிண்ட் பண்ணாது, எம்டி மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், உள்ளேயே வராது, which is wrong, ரைட்? ஆனா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஒரு கேரக்டர் பிரிண்ட் ஆகணும். அதனால இங்க i+1 போட்டு we are printing. Any questions? சார் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல 1, ரோஸ்ன்னு போட்டுறலாம்ல சார்? 1, ரோஸ் கொடுக்கலாம். அதுல என்ன பிரச்சனை வரும்? பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு வராது. ஒரு பிரச்சனை வரும், டீபக் பண்ணி பாருங்க. வேற என்னென்னலாம் போடலாம் அப்படின்றத வந்து டீபக் பண்ணி கத்துக்கோங்க. பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம நினைக்கிற மாதிரி தான் பிரிண்ட் ஆகுதா, நம்ம நினைக்கிறது தான் பிரிண்ட் ஆகுதா அப்படின்றத டீபக் பண்ணி பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி இருந்ததுல இந்த i+1 போடுறதுக்கு முன்னாடி, ஓகே, இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். நம்பர் ஆஃப் ரோஸ் 5. இங்க 5 ரோ ஆக்சுவலி பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரு ரோ, ரெண்டாவது ரோ, 3 4 5 ரோ பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்க இப்ப +1 போடுறதுனால நீங்க சொன்ன சொல்யூஷன் தான். +1 போடுறதுனால யூ ஆர் ஆக்சுவலி பிரிண்டிங் 6 டிஃபரெண்ட் ரோஸ். இந்த ரோவும் பிரிண்ட் ஆகுது, இல்லையா? யூ ஆர் பிரிண்டிங் 1 எக்ஸ்ட்ரா ரோ. என்னோட பேப்பர்ல பிரிண்ட் பண்றதுக்கு
5 லைன் பிரிண்ட் பண்றதுக்கு தான் இடம் இருக்கு. ஆனா நீங்க 6 லைன் பிரிண்ட் பண்றீங்க. 6வது லைன் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா என் பேப்பர்ல அவ்வளவுதான் இடம் இருக்கு இல்லையா? சோ அன்னெசரியா ஒரு ஃபார் லூப்பை நீங்க ரன் பண்றீங்க. சோ இது ரைட்டான சொல்யூஷன் கிடையாது. அதனாலதான் நான் இங்க ஒரு +1 போட்டேன். இங்க +1 போடுறதுனால அந்த ஒரு ஃபார் லூப் எக்ஸ்ட்ரா ரன் ஆகாது. என் பேப்பர்ல 5 லைன் பிரிண்ட் பண்றதுக்கு இடம் இருக்குன்னா 5 லைன் தான் பிரிண்ட் ஆகுது. திஸ் இஸ் த ரைட் சொல்யூஷன். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.